வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு கார் கேக்கு தான் ஆர்டர் வந்திருந்தது. கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்துட்டு 1 kg தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பேஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி பேஸ் எடுத்து மெஷர்மெண்ட்டோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 150 கிராம் மைதாவுக்கு 150 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 6 முட்டை போட்டுக்கோங்க. 1 kg பேஸ் ரெடி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி பேஸ் ரெடி ஆனதுமே 2-3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி க்ரீம்ஸ் அப்ளை பண்ணணும். இது வந்து சிரப்புக்கு வந்துட்டு நான் வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெரியும் ரோஸ் மில்க்கும் போட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அவுட்டர் வந்து ஸ்ட்ராபெரி, இன்னர் வந்து ரோஸ் மில்க் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. எதாக இருந்தாலுமே மைல்டு ஸ்வீட் போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம காருக்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வரும். ஃபைனல் டச் இப்படி தான் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோலாம் நான் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேக் எப்படி பண்ணணும்னு போட்டிருப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கார் கேக் வேணுன்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஐடியிலே நிறைய என் ஃபோன் நம்பர் இருக்குது. கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தாங்க. ஓவியா மேலே எழுதிருக்கணும். அது ஃபுல்லுமே சாக்லேட்டில் தான் மேட் பண்ணியிருந்தேன். அந்த காரோட சக்கரை கூட சாக்லேட் தான், வேறு எதுவுமே இல்லை. ஹோம்மேட் சாக்லேட்ஸில் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க அடிக்கடி என்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு கார் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா கார் கேக் பண்ணிடுங்க. கேர்ளுன்றனால பிங்க் கலர் பண்ணிவிடுங்க. அவள் பிங்க் கலர் ட்ரெஸ் தானனால நாங்கள் பிங்க் கலர் கார் ரெடி பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கேக் எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோடு வந்துட்டு ப்ரௌனி கேட்டிருந்தாங்க, மில்லட் ப்ரௌனி. அதுவுமே நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நீ பேக்கிங் பண்ணுறேன். ப்ரௌனிஸ்க்குமே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது வந்து ராகி ப்ரௌனினால 4 முட்டை, சர்க்கரை எல்லாமே நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். சாக்லேட்டு, பட்டரு, எந்த அளவுக்கு சாக்லேட் எடுக்கிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் சாக்லேட்னா 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ராகி, கொக்கோ பவுட்ரு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ரௌனி டெக்ஸ்சரே நமக்கு நல்லா வரும். ஃபட்ஜின்றதுக்கு இதுவே அதுதான். இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கிளாஸி லுக் வரணும். ப்ரௌனிக்கு நம்ம செய்யும் போதே அந்த லுக் வந்துடும். அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப்போடு நமக்கு நல்லா ஃபுல்லி ஆறுனா தான் வரும். இப்போ நான் வந்து இந்த ட்ரெயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கிளாஸி லுக் வந்தால் தான் ப்ரௌனி நல்லா வரும். உண்மையாகவே நமக்கு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இப்போ ஒன்று அதையே பார்த்துட்டு உட்காந்துருந்தா. இப்போ வந்து நான் ரெண்டு ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது மில்க் சாக்லேட்லாம் வந்து போட்டு டார்க் சாக்லேட்டு நிறைய போட்டு கேட்டிருந்தாங்க. அதான் அந்த கப்பு மட்டும் ஃபாயிலில் வச்சுருந்தேன். அது தனியாக கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு கப்ஸில் போட்டு கொடுக்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபைனலாக இப்படி தான் எனக்கு பேக்காகி கிடச்சிருந்தது. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.